ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய மாற்ற காலமே ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. இது வரைக்குமே அமைதியாக இருந்த வாழ்க்கை திடீர்னு சோதனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சனி பகவானுடைய வாழ்க்கையை சோதிக்க வரும் பொழுது தான் முதல்ல மனசை சோதிப்பார் அப்படின்னு பெரியவங்களுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனசில் குழப்பம், பயம், பதட்டம் எல்லாமே இருக்க மாதிரியான காலமாக தான் இது இருக்குது. வீட்டில் இருந்தாலுமே மன நிம்மதி இருக்காது, வெளியில் போனாலுமே அமைதி கிடைக்காது. சில சமயம் எல்லாரையுமே விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். இதுதான் சனியினுடைய ஆட்டம் அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவான் யாரையுமே அழிக்க வரமாட்டார். அவர் வாழ்க்கையை திருத்த தான் வருவார். தவறான வழியில் போனவங்களை சரியான பாதைக்கு திரும்ப வருவார். அதனால தான் இந்த சோதனைகள் எல்லாமே வருது. விருச்சிக ராசிக்காரங்க மனசு ரொம்பவே ஆழமானது. எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சு கொண்டு தான் இருப்பாங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சொல்லவே மாட்டாங்க. அந்த அமைதியான மனசை சனி சோதிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா தான் இப்படி ஓடி போகணும் போல இருக்கும். சில குடும்பங்களில் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வரும். சின்ன விஷயத்துக்கே பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஆகும். புரிஞ்சு கொள்ளாமல் பேசுகிற வார்த்தைகள் மனசை காயப்படுத்தும். அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு கூட தோணும். ஆனால் பெரியவர்கள்லாம் சொல்லும் பொழுது தான் ஒரு பழமொழி இருக்குது, கோபத்தில் எடுக்கிற முடிவு வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் ரொம்பவே அமைதியை காப்பாற்றணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சனி பகவான் பொறுமையாக இருக்கவங்களை மட்டும்தான் உயர்த்துவார் அப்படிங்கிறது உண்மை. அதனால் எவ்வளோ கோபம் வந்தாலுமே அந்த கோபத்தையெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட லைஃப் ரொம்பவே உயரத்துக்கு போகான வழி நிறையவே இருக்குது. கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதாவது வேலை விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரும். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச வேலை எல்லாமே நிலையாக இருக்காது. சிலருக்கு வேலையில் இடமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்து வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு மாற்றத்தினுடைய ஒரு காலம்தான். மழை பெஞ்சாதான் நிலம் பசுமையாக இருக்கும். அதே மாதிரி கஷ்டம் வந்தால் தான் வாழ்க்கை நல்ல பாதிக்கும் போகும். சிலருக்கு நண்பர்கள் கூட தூரமாகி போகலாம், நம்பினவங்க ஏமாற்றலாம். அந்த நேரத்தில் தனிமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னை யாருமே புரிஞ்சு கொள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். ஆனால் உண்மையிலேயே சனி பகவான் தனிமையை கொடுத்து மனிதரை பலமாக்குவார். தனியாக நின்று வாழ கற்றுக் கொடுப்பார். அதுதான் இந்த காலத்தினுடைய ரகசியம். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கணும். சனி கொடுத்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை, சனி கொடுத்த பாடம் தான் நிரந்தரம். இந்த நேரத்தில் பக்தி அதிகப்படுத்தினாதான் நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றலாம், கருப்பு எள் தீபம் வச்சு ஏற்றலாம். எளிய மனதனுடன் இறைவனை நினச்சிங்க அப்படின்னா மனசில் ரொம்பவே அமைதியும் வரும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையை காப்பாற்றணும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய யோகமும் வரும். அது வேலை காரணமாக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை முன்னேற்றமாக மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். வீட்டை விட்டு ஓடி போகிற நிலையே வந்தாலுமே அது நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே சரியாகி மீண்டும் குடும்பத்துடன் சேரக்கூடிய நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சனி சோதிச்சிச்சு அப்படின்னா சிங்காசனத்தில் உட்கார வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலத்தை பயமாக பார்க்காம நம்பிக்கையோடு பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ எப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே டேலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலம் அப்படிங்கிறது மனசை சோதிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அதே நேரத்தில் மன உறுதியை வளர்க்கக்கூடிய காலமாகவும் இருந்துட்டு இருக்குது. சில நேரங்களில் எல்லாமே கையிலிருந்து போயிட்ட மாதிரி தோணும். நம்பின மனிதர்கள்லாம் விலகி நிற்கக்கூடிய நிலையும் வரும். வீட்டில் பேசும் வார்த்தைகள் கூட மனசை காயப்படுத்தும். அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக இருக்கணும் போல தோணும். சிலருக்கு உண்மையிலேயே வேறு இடத்துக்கு போகணும்னு சூழ்நிலை உருவாகும். வேலை காரணமாகவோ, படிப்பு காரணமாகவோ, குடும்ப சண்டை காரணமாகவோ தற்காலிக பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வாழ்க்கையை கெடுப்பதற்காக இல்லை, வாழ்க்கையை சரி செய்யத்தான் வருது. சனி பகவான் முதல்ல மனிதனுடைய மனதை வலுப்படுத்துவார். அடுத்ததாக தான் வாழ்க்கையினுடைய நிலையாக மாற்றுவார். அதற்காக தான் சில நேரங்களில் தனிமையை கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரங்க மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் அவசரமாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. பெரியவங்க சொல்லக்கூடிய பழமொழி அப்படிங்கிறது அவசரம்ங்கிறது ஆபத்து,
இதனுடைய அர்த்தம் இந்த காலத்தில் ரொம்பவே உங்களுக்கு பொருந்தும். கோவத்தில் வீட்டை விட்டு போகிறது, வருத்தத்தில் உறவுகளை விட்டு விலகக்கூடாது. சில நாட்களில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே எல்லாமே சரியாயிரும். சில குடும்பங்களில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், வருமானம் குறையும், செலவுகள் அதிகரிக்கும், எதையுமே கட்டுப்படுத்த முடியாத நிலையும் வரும். ஆனால் சனி பகவான் பணத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு. சிக்கனமாக வாழ கற்றுக்குங்க. இதுதான் எதிர்காலத்தில் பெரிய சேமிப்பாகவும் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் சேமிப்பு அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்த வருடங்களில் நல்ல நிலைக்கு வருவீங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட சில பேருக்கு இருக்குது. அப்போது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. முன்பு நினச்ச கனவுகள் எல்லாமே மெதுவாக நனவாக ஆரம்பிக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். சனி கொடுக்கக்கூடிய பலன் தாமதமாக வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலர் விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க, உழைப்பை மதிக்க மாட்டாங்க. சில நேரங்களில் தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாமே கூட வரும். அந்த நேரத்தில் மனசொடைஞ்சு போகாமல் வேலையை விட்டு வெளியே போயிடலான்னு கூட தோணும். ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதே இடத்துல மரியாதையும் கிடைக்கும். பொறுமை கொண்டவன் போற்றப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காலம் பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய காலம், உழைப்பை மதிக்கக்கூடிய காலமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இறைவனை நம்பி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எது நடந்தாலுமே இறைவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு எளிய வழிபாடு செஞ்சாதான் மன அமைதி கிடைக்கும். காகங்களுக்கு உணவு வைக்கலாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். அதனால் சனியினோட பார்வை அப்படிங்கிறது மெதுவாக நல்லதாக மாறும். சிலருக்கு திருமண விஷயத்தில் தாமதம் இருக்கும், நிச்சயத்தை கல்யாணம் தள்ளி போகலாம். ஆனால் சரியான மனிதர் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க, அதனால தான் தாமதம் அப்படிங்கிறது நடக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே பின்னாடி புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மெதுவாக வலுப்பட ஆரம்பிக்கும். பிரிவு வந்தாலுமே மீண்டும் சேரக்கூடிய நிலையும் வரும். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை வந்தாலும் அது நிரந்தர பிரிவாக இருக்காது. மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய சந்தோஷமும் வரும். பெரியவங்கள்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு பழமொழி என்னன்னா, கஷ்டத்திற்கு பின்னாடி சந்தோஷம் வரும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். இந்த காலம் அப்படிங்கிறது கடந்து போகும். சனி சோதிச்சாலும் கடைசியில் நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாரு. மெதுவாக அவன் மன அமைதி வரும். வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான பாதைக்கு வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல மனிதர்கள் எல்லாமே வாழ்க்கையில் சேர ஆரம்பிப்பாங்க. இது ஒரு முடிவு காலம் கிடையாது, இது உங்களுக்கு ஒரு தொடக்க காலம்தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தொடக்கம் அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே சேஞ்ச் பண்ண போகுது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களுமே, ஆனால் பயங்கரமான சோதனை எல்லாமே வரும். அதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு ஒன்று இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை காலமாக கூட இருக்குன்னு சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது எல்லாமே சிரமமாக தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையும் மனசனை உடைக்கவே வரமாட்டார், வடிக்க வருவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கையை அழிக்கிறது கிடையாது, சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு வருது. சிலருக்கு குடும்பத்தில் புரிதல் இல்லாத நிலை உருவாகும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை யாருமே கேட்காத மாதிரியெல்லாம் தோணும். உங்களுடைய மனவேதனையை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு கூட நினச்சி அமைதியாக விட்டுருவீங்க. அந்த அமைதி தான் சில நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், வீடு தான் மனிதனுக்கு பாதுகாப்பான இடம். எவ்வளவு சண்டை வந்தாலும் இறுதியில் திரும்பி வர வேண்டிய இடம் வீடு தான். சனி பகவான் இந்த காலத்தில் உறவுகளுடைய உண்மையை காட்டுவார். யார் உண்மையாக உங்களை நேசிக்கிறாங்க, யார் நடிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த சனி அப்படிங்கிறவர் எப்பொழுதுமே சனி பகவான் எல்லாத்துக்கும் இதை ஒன்று நல்லாவே புரிய வைக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குது. சில உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே விலகி போயிடுவாங்க. ஆனால் உண்மையானவங்க மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடயே இருப்பாங்க. கஷ்டம் வந்தால் தான் நிஜமான மனிதர் யார் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையாகவே நடக்கக்கூடியதாக இருக்குது. வேலை விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் எல்லாம் வரலாம். சிலருக்கு வேலை இடம் மாறும், சிலருக்கு வேறு ஊர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அது முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி அது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டை விட்டு வேறு இடத்தில் தங்கக்கூடிய நிலை வந்தாலுமே அது வாழ்க்கையை முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும். அது புதிய மனிதர்கள்லாம் அறிமுகமாவாங்க, புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், புதிய வழிகள் எல்லாமே திறக்கும். சனி பகவான் மனிதனை தனியாக நிற்க கற்றுக் கொடுப்பாரு. அதுதான் இந்த காலத்தினுடைய முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். சில நேரங்களில் மனசொடைஞ்சு அழனும் போல இருக்கும். எதையுமே யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அந்த நேரத்தில் இறைவனை நினச்சி பேசுனீங்க அப்படின்னா மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்காரங்க இயற்கையாகவே மன உறுதியானவங்க தான். அவங்கள ஒரு முறை முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை முடித்தே தீருவாங்க அப்படிங்கிறது உறுதி. அதனால் இந்த குணத்தை எப்பொழுதுமே நீங்கள் விட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.